ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, இன்றைக்கி போலி தான் செய்ய போகிறேன். பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்கு டக்குன்னு வந்தவுடனே சாப்பிட்றதுக்கு ஒரு வேலையிலேருந்து வந்தவுடனே ஏதாவது இருந்தால் பசங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க ஒர்க்கை பார்ப்பாங்க. ஸோ அதனால் ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். போலியெல்லாம் ரொம்ப வேலைலாம் இல்லை. பாருங்கள், நான் வந்துட்டு என்னென்ன எடுத்திருக்கேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. மாவை வந்து ஒரு ஹவருக்கு முன்னாடியே பிசைஞ்சு நல்லா நெய் மைதா அப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சு நல்லா இப்படி சாஃப்டாக ஆகிற பாருங்கள். தொட்டவுடனே சாஃப்டாக கையிலேயே நம்ம வந்து இதை தட்டிடலாம். அந்த அளவுக்கு மாவு சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு சாஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஹவருக்கு முன்னாடி பண்ணி வச்சுட்டா சாஃப்ட் ஆயிரும். கொஞ்சம் நெய் மேலே தடவி வச்சுக்கோங்க, சாஃப்ட் ஆயிரும். நான் என்ன எடுத்துருக்கேன், நெய் எடுத்திருக்கேன். வந்து மேலே போட்டு நெய்யில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எல்டர்லி பீப்புள் கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து நெய் யூஸ் பண்ணாதீங்க, ஆயிலை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இது வந்து கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் வேக வச்சு அதை வந்து சும்மா பல்ஸ் மோடில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு கப், நான் தேங்காய் யூஸ் பண்ணிப்பேன், சேர்த்துப்பேன். ஏன்னா உடனே சாப்பிட்றத நல்லாயிருக்கும். ஒரு கப்பு வந்து வெல்லம். இதை வந்துட்டு எதுவுமே கரைக்க போகிறதில்ல, டக்கு டக்குன்னு பெசரி பண்ண. நெய் வந்து கொஞ்சம் லிக்விட் கொஞ்சம் உருக்கி வச்சுருக்கேன். எதுக்குன்னா வந்து நம்ம கொஞ்சம் பெரட்டும் போது கொஞ்சம் ஆயிலில் தான் பெரட்டணும் அதை. அப்புறம் ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன், இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையானது. டக்கு டக்குன்னு எப்படி செய்யலான்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 மிக்சரையும் போட்டு இந்த நெய், இந்த பருப்பு, தேங்காய், அப்புறம் வந்துட்டு இது என்னது வெல்லத்தை போட்டு நம்ம வந்து ஒரு இது மாதிரி ஒரு பூர்ணம் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இதில் வந்து பிசையும் போதே கொஞ்சம் மஞ்சள் போட்டு பிசைவாங்க. என் பசங்களுக்கு மஞ்சள் பிடிக்காது, அதனால நான் மஞ்சள் போடல. நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா மஞ்சள் போட்டு பிசைக்குங்க. போலி வந்து எல்லோயிஷாக தெரியும். இப்போ நீங்கள் வந்து எப்பவுமே போலி செய்யும் போதெல்லாம் உடன் ஸ்ப்ரெடர் எடுக்காதீங்க. அதில் வந்து சப்பாத்தி உருட்டுறதுக்கு எடுக்காதீங்க. இந்த மாதிரி ஸ்டீலில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆயில் போட்டு நம்ம செய்யும் போது நல்லா வந்து வலிக்கிட்டு நல்லா டக்கு டக்குன்னு வந்துடும். இப்போ இதை 3ஐயும் போட்டுடலாம். பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து இந்த கடலைப்பருப்பு நல்லா இப்படி இந்த பூர்ண அளவுக்கு பொடி பண்ணிக்கோங்க. கையிலேயே பொடி பண்ணிக்கலாம், டக்குன்னு ஆயிரும். நெக்ஸ்ட்டு தேங்காய், நான் தேங்காய் போடுவேன். என் பசங்களுக்கு தேங்காய் போட்டால் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வெல்லம் பொடி பண்ணி அதையும் போட்டுருவேன். போட்டுச்சுங்களா? இப்போ என்ன செய்யலான்னா, இப்போது இதில் வந்து இது உள்ளே நான் நல்லா ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு இது நான் வந்து இந்த கடலைப்பருப்பு வேக வைக்கும் போது கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு பிஞ்சு உப்பு இருக்கட்டுங்க. அப்புறம் வந்து ஏலக்காய் பொடி கொஞ்சம் ஒரு ஸ்பூன், அவ்வளோதானே. இல்லை டக்குன்னு ஆயிரும். இதை 3ஐயும் போட்டு ஒரு இது பண்ணிவிட்டு பெசரி விட்டுட்டு ஒரு பூர்ண மாதிரி பண்ணி இது உள்ளே வச்சு சப்பாத்தி ஊட்டுற மாதிரி தான். சப்பாத்தி நேரம் தான் இதுக்கு செலவாகும், ஒன்றுமே இல்லை. இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு வந்து வந்தவுடனே பசங்க வந்து கேட்டவுடனே டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது கூட இதை வந்து அழகாக பண்ணி கொடுத்துடலாம். இதை நான் வந்துட்டு இதில் கூட செய்வேன், பொட்டுக்கடலை பொடி பண்ணி கூட செய்யலாம், இது நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பாசிப்பருப்பு பொடி பண்ணி அது உள்ளே வச்சு செஞ்சு கொடுத்தாலும் பசங்களுக்கு ஹெல்தி தான். மைதா யூஸ் பண்ணாத நீங்கள் ஆட்டாலேயே செய்யலாம். ஆட்டா மாவு வந்து பிசைஞ்சிட்டு நல்லா வந்து இப்படி ஆயிலில் பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா அந்த டோ வந்து நல்லா அப்படியே இலகி வந்துடும். நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனை பார்த்தீங்களா? இப்போ இது கூட பாருங்களேன், நம்ம வெல்லம் போட்டுறதோட்டு இது வந்து காசெல்லாம் தேவையில்லை. காசு இறக்கணும்னா அது இன்னும் லிக்விட் ஆயிரும். நம்ம அந்த டோவில் இதை வைக்கும் போது இன்னும் தண்ணியாக அதாயிரும் நம்மளுக்கு. அதனால ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது வந்து ஒரு நல்லா வந்து ஒரு பூர்ண மாதிரி ரெடி பண்ணி வச்சு கேட்டாச்சு. இப்போ இதை வந்து உள்ளே வைக்கிறது தான். தேங்காய் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் தேங்காய் யூஸ் பண்ணுவோம். எங்கள் அப்பா நல்லா இது ரொம்ப இதாக செய்வாங்க. எங்கள் வீட்டு சைடில், எங்கள் அம்மா அப்பா வீட்டு சைடில் இந்த போலி வந்து நல்லா செய்வாங்க. அதனால இதில் தாங்க. இது வந்து பசங்களுக்கு இதில் ஒரு 8 9 வரும். இப்போ இது போதும். 2 பசங்க இருந்தால் அழகாக இதை வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த டோ வந்து நம்ம வந்து எடுத்து எப்படி பரட்டுறதுன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே அது செஞ்சாச்சு. இப்போது நல்ல ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. பாருங்கள், கையிலே அப்படி இலகி வருங்க. நீங்கள் மாவு பிசைகிறது தான் நல்லா தெரியுது. இந்த போர்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது காய் கட் பண்ணுறதுக்கு, அப்புறம் சப்பாத்தி ஊட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப பாருங்கள். இந்த ஒரு ஸ்டேபிளில் வந்து இப்படி போட்டுட்டா இது மூவே ஆக மாட்டேங்குது நம்மளுக்கு. பசங்களுக்கு வாங்கி கொடுங்க. பசங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா அவங்களுக்கும் வாங்கி கொடுங்க. நீங்களும் வீட்டில் வந்து வாங்கி இது பண்ணிக்கோங்க. இது நல்லா இப்போது கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா பரத்திக்கோங்க. இது ஃபுல்லாக ஆயிலே தான். மாவு வந்து உதிரி மாவே தேவையில்லை. இது வந்து நான் வந்து இப்போ நெய் வந்து உருக்கி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த நெய்யில் தான் நான் செய்கிறேன். ஏன்னா பசங்க தான் சாப்பிட போகிறாங்க. அதனால 2 தான் சாப்பிடுவாங்க. அவங்களும் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. பாருங்க, இது இப்படி நல்லா இது இது பண்ணலன்னா கூட இப்படி கையில் வச்சு பற்றியா
தெரியுதா? கையில் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ரோலர் கூட தேவையில்லை உங்களுக்கு. ரோலர் இருந்தால் அதையும் நல்லா இதாகும் உங்களுக்கு. இந்த அந்த ரோலர் வாயே ரோல் ஆகுது ரோலருக்கு. இந்த மாதிரி கையிலேயே இந்த மாவு அந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு வச்சுருக்கணும். கையிலேயே இதை இது பண்ணிடுச்சா. இப்போ வந்து நல்லா ஒரு உருண்டை எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு உருண்டை எடுத்து இதில் வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று நல்லா இது பைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் அப்புறம் இந்த சைடில் பண்ணியாச்சா. அப்புறம் ஒரு உருண்டை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இதை வந்து தட்டிக்க வேண்டியது தான். ரவுண்டாக தட்டிக்கோங்க. கையிலேயே பண்ணிக்கலாம். கையிலேயே பண்ணிடலாமாங்கோ. இது வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு மாவு நீ பிசைகிறது தான். சரியா? மாவு பிசைகிறது தான். வேணா ரோலர் வேணா இது ஸ்டீல் தானே, எதுவுமே பிரச்சனை இருக்காது. வெளியே வராத அளவுக்கு பொறுமையாக பண்ணணும். அதுதான். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ரொம்ப மெலிசாலாம் பண்ணக்கூடாது. அந்த மாவை நீ பைண்ட் பண்ணுறது தான். ஒரு சைடாக பைண்ட் பண்ணி விட்டு அதை ரவுண்டுக்கு அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துடணும். போலி. ஓகே, தெரியுதா எப்படி கொண்டு வர்றாமான்னு? இது குட்டி குட்டியாக போட்டு எடுத்துடலாம். நான் குட்டியாக செய்கிறேன். இன்னும் கொஞ்சம் பெருசு கூட. இப்போ எங்கள் அப்பாலாம் நல்லா பெருசாக இந்த அளவுக்கு செய்வார் அப்பாலாம். ஏன்னா இது மைதானால இப்படி வருது. மைதா இல்லை, இது ஆட்டா. இது மைதா. ஆட்டால கூட செஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் வரும். நீங்கள் பிசைஞ்சு அதை சாஃப்ட் பண்ணி வைக்கிறது தான். சரியா? இந்த அளவுக்கு தான் நான் போடுறேன். குட்டி குட்டியாக இருக்கட்டும். ஸ்டோவ் அவ்வளோதான். இப்போ ஸ்டோவ் பற்ற வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்டோவ் பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை செய்யுங்க. நான் வந்து இப்போ தான் ஸ்டோவ் பற்ற வைக்க போகிறேன். அப்போ எடுத்து அதை அழகாக போட்டுக்கலாம். பாருங்க, எடுத்துட்டு இப்போ இதுலயே வச்சு கூட தட்டுவாங்க. அப்படியா? ஆமா, தவாக வச்சு கூட இப்படி தட்டி விடுவாங்க. சூடலா இருக்காது பாப்பா. இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ஃப்ளேம் வச்சுக்காதீங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு, ஏன்னா வெல்லம் போட்டிருக்கோம் இல்லையா, மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இப்போ வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் நெய் தான் போட்டு நீங்க வறுக்கணும். நெய் இன்னைக்கு அணியாதுக்கு மாத்தி வதக்கணும். நெய் போட்டு தான் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். 2 சைடும் நெய் போட்டு எடுத்துட வேண்டியதான். ஒரு சைடு போட்டோன்னா ஏன்னா வெள்ளை இருக்க தொட்டு டக்குன்னு திருப்பிடுங்க. பார்த்தீங்களா? இது ரொம்ப எவ்வளோ நேரமா அது இப்படி ஆகணும்? நல்லா சாஃப்டாக இருக்குல்ல, அந்த டோ வந்து நல்லா நம்ம சாஃப்ட் பண்ணி விட்டுட்டோமா நெய் போட்டுக்கணும். இது நெய் நல்லா வந்துட்டு 1-2 தான் ரொம்ப சாப்பிட்டா வெயிட் போட்டுக்கோ. எங்களுக்கு சின்ன பசங்களுக்கு ஓகே. சுகர் பேஷண்ட் தான் சாப்பிடவே கூடாது. அப்போ நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. நல்லா நெய் போட்டு நல்ல நெய் நல்லா இருக்கும். இது இந்த உகாதி சமயம்லாம் இந்த போலி, அப்புறம் கஜூரா, அப்புறம் வந்துட்டு அதர் ஒரு இது லட்டு மாதிரி ஒன்று செய்வீங்களே, அது வந்துட்டு அந்த இதில் ஏன்னா உடச்ச கல்லையில் அது செய்வோம். அதெல்லாம் ரொம்ப சரிதான். இப்போ வந்து மஞ்சள் போட்டிருந்தா நம்ம மஞ்சள் போட்டு மாவு பிசைஞ்சா எல்லோ கலராக இருந்திருக்கும். சரியா? மஞ்சள் போட்டு பிசையாத தொட்டு நம்மளுக்கு எப்படி இருக்குது. பசங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். அது ரொம்ப நல்லா இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இது எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் வெல்லம் இருக்குது, அதனால சுகர்னு நீங்கள் ஆட் பண்ண போகிறது இல்லை, வெல்லம் தான். அதனால சின்ன பசங்களுக்கு திருப்பி போட்டு 2-3 டைம் திருப்பி போட்டு அது உள்ளே நல்லா பேக் ஆனோன்னு எடுத்துட வேண்டியது தான். உள்ளே ஏற்கனவே அது வேக வச்ச பருப்புனால பருப்பும் வேக வச்சது தான். தேங்காய் வந்து அவ்வளோ வேக தேவையில்ல. ஓகே, அவ்வளோதான். வச்சா எடுத்துட வேண்டியது தான். மேலே வந்து அந்த மைதா மட்டும் தான் வேகணும். நல்லா கொஞ்சம் வேகாமல் எடுக்காதீங்க. அவ்வளோதான். தெரியுதா அவனுக்கு? இந்த ப்ரௌனிஷாக எடுத்து வச்சிட வேண்டியது. உள்ளே இந்த பூரணம் பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் உள்ளே இருக்குது. பிச்சு சாப்பிட்றது. இப்படி பண்ணல. இது போடு. ஆயில் பண்ணுமா? இப்படி ரவுண்டாக பண்ணணுமா? ரவுண்டாக நடுவில் மட்டும் கொஞ்சம் திக்கா விட்டுக்க. சைடெல்லாம் வந்து அவ்வளோதான். ரவுண்டாக பண்ணிக்கோ. அவ்வளோதான். அப்போ உருண்டாயிடு. இவ்வளோ போதுமா? இன்னும் கொஞ்சம் நல்லா இடு. கம்மியாக இருந்தால் நல்லா இருக்காது. உள்ளே கொஞ்சம் வேணும் இல்லை ஸ்டஃபிங்க. பாரு, இது இவ்வளோ போதுமானு? இப்போ எப்படி கொஞ்சம் இருக்கட்டுமா? வெந்தால் அது ஃபுல்லாக வச்சிரு. அவ்வளோதான். லாஸ்ட் இல்லை, முடிஞ்சு போச்சு. ஓகே.
இது வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இப்போ எப்படி பண்ணணும்? இப்படி இந்த சைட்லேருந்து அப்படி அழுத்தி விடணும். இந்த ரவுண்டாக வர மாதிரி பண்ணு. ரொம்ப இறங்கி இருக்கு. சாஃப்டாக தான் இருக்கு பார்த்தியா அப்படின்னு. அந்த டோ நல்லா இருந்துச்சுன்னா உனக்கு வந்து இப்போ இது திருப்பி இருமா, இந்த சைடு யார் இது பண்ணுவா? இந்த சைடு எடுத்து மேலே போடு, அது மேலே போடு. இல்லை பாப்பா, இந்த சைடு எடுத்து இப்படி இதை எடுத்து இப்படி இப்படி போடணும். ஓகே ஓகே ஓகே. தெரியாது. இப்போ இப்படி இது திருப்பி அமுத்தணுமா இல்லை எப்படி எப்படி? இப்படியே வச்சு அமுத்து. எண்ணெய் ஊற்றிக்கோ. எண்ணெய் ஊற்றிக்கணுமா? அவ்வளோதான். இப்போ வந்து திரும்பி அமுத்தணுமா இல்லை இப்படி? எப்படினாலும் ஓகே. கொஞ்சம் இப்படி அமுத்திட்டு திருப்பி போட்டுக்கோ. இப்படியே வச்சு அமுத்து, கரெக்டாக இருக்கும். திருப்பி போட்டுக்கோ. ஏன்னா கீழே வந்து அந்த லேயர் வந்து தின்னாக இருக்கும். பயமா இருக்குமா? ஒன்றும் இல்லை பாப்பா, ஒரு கை மட்டும். சாரி சரிங்க, நான் ப்ரோ இல்லை. நல்லா கொஞ்சம் நல்ல சைடில் பண்ணு. இப்படியாமா? சைடு. நடுவில் நீ ரொம்ப அமுத்துனா உள்ளே இருக்க அது வந்துடும். அவ்வளோதானா? போதுமா? இல்லை இன்னும் அமுத்தணுமான்னு பாரு. இன்னும் அமுத்தணுமா? அந்த சைடு இங்கெல்லாம். கத்திக்கிட்டங்க போலிய. இப்போ எடுத்து போடணும். மெதுவாடு, கொஞ்சம் நல்ல பேக் ஆகட்டும். இந்த சைடு முடிச்சோன்னா அந்த சைடு வந்து திருப்பி எடுத்துடணும். மெதுவாக திருப்பி, மெதுவாக உள்ள நல்லா அந்த கரண்டியை உள்ளே போடு. இது நான் கம்மியாக போட்டேன்னு நினைக்கிறேன். நெய் போதும்ல? ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடாத. இப்போ திருப்பி போடணுமாமா? மெதுவாக போட்டு மேலே தெரிக்கும். மெதுவாக இது கொஞ்ச நேரம் ஆகட்டும். அந்த சைடில் பேக் ஆகணும்ல, அந்த சைடில் நல்லா கொஞ்சம் பேக் ஆகணும்னா இந்த சைடில் திருப்பி போட்டுக்கோ. அவ்வளோதான். திருப்பி போடு. ஒன்றும் இல்லை பாப்பா, மெதுவாக திருப்பி. ஆயிடுச்சா? ரவுண்டாக பண்ணியிருக்கேன் பார்த்தியா? தெரியாதது எதுவுமே இல்லை. காட்டு. அதான் பண்ணிட்டேனே. இவ்வளோதாங்க, ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த வரையும் ஹோல்ட் பண்ணிக்கோ. இது கேமராமேன் ஜாபுக்கு போயிடுறேன். குட். பாருங்க போலி எப்படி. நான் ஒரு 7-8 போலி சூடாக இருக்குது. ஒரு 8 போலி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உள்ள மஞ்சத்தூள் போட்டால் எல்லோ விஷயம் வந்துடும். அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே இல்லை. கலர் ஆட் பண்ணாமல் நான் பண்ணியிருக்கேன். சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.